இன்னைக்கு மிராக்கிள் மார்னிங்கில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு த மார்னிங் மிராக்கிள் ஆரிஜின்ஸ் பார்ன் அவுட் ஆஃப் டெஸ்பரேஷன். அப்படின்னா என்னென்னா, நம்மளுக்கு தேவைகள் டெஸ்பரேட்டாக நம்ம ஒரு விஷயத்த இருக்கிறோம். இப்போ எனக்கு இது வேணுமே வேணும், நான் இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்மளுக்கு வந்து மாற்றங்களை கொண்டு வர முடியும். நம்ம ஏதாவது ஒரு வேணும், நம்ம இப்படி பண்ணி தான் ஆகணுன்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டால் தான் நம்ம வந்து மாறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வில்லியம் எஸ் பரோஸ் அப்படின்றவங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு விஷயத்துலேருந்து நம்மள வெளியிலே போக முடியாது. இப்போ நான் வந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டு இருக்கேன். நான் வந்துட்டு பயமே இல்லாமல் இதுலேருந்து நான் வெளியில் வரப்போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணால் தான் எனக்கு மாற்றங்கள் வரும். அதே தான் ஆண்டனி ராபின்ஸும் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம வந்து வாழ்க்கையை மாற்றிக்கணுன்னா, ஒன்று நம்மளுக்கு இன்ஸ்பிரேஷன் நடக்கணும், அப்படி இல்லைன்னா டெஸ்பிரேஷன் நடக்கணும். 2த்துல ஏதாவது ஒன்று நடந்தால் தான் நம்ம வந்து வாழ்க்கையை மாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 2 பேருமே. இப்போ வந்துட்டு இவர் சொல்கிறாரு, அவருக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா என்னென்னா, அவர் வந்து லைஃப் வந்துட்டு எப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ வந்து அவருக்கு 2 விஷயம் தேவைப்பட்டுச்சு அவர் லைஃப்பில் அவருக்கு மாற்றங்களை கொண்டு வரது. மொதல் விஷயம் வந்து என்னென்னா அந்த ஆக்சிடெண்ட்னால அவர் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டாரு. அதுலேருந்து வெளியில் வந்துட்டு எப்படி லைஃப்பை பார்க்கணும் அப்படின்றது வந்து அவருக்கு தெரிஞ்சுக்கிட்டாரு. அவர் வந்து ஒரு நிமிஷம் வந்துட்டு டெத் அட் த சீன் அப்படின்னா என்னென்னா, ஒரு இடத்துல வந்துட்டு இறந்தே மாதிரியே அவர் ஆயிட்டார். அதுக்கப்புறம் தானே அவங்கெல்லாம் வந்து ஆம்புலன்ஸ்காரங்களாம் வந்து காப்பாற்றினாங்க. அது 20 வயசுலேயே அவருக்கு அப்படி ஆகி ரொம்ப நாள் வந்து அவர் நடக்க முடியாமல் இருந்தனால தான் அவருக்கு வந்துட்டு ஒரு புக் எழுதணும் அப்படின்ற ஒரு விஷயமே அவங்க ஃப்ரெண்டு சொல்லி அவர் பண்ணார். ஸோ அதனால் அவருக்கு வந்து ரொம்ப அதுலேருந்து நல்ல விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அதில் வந்து அவர் சொல்லியிருக்காரு என்னென்னா, அவர் ஒரு புக்கு எழுதியிருக்காரு. அந்த புக்கு பேர் வந்து ஹவ் டு லவ் த லைஃப் யூ ஹாவ் வைல் யூ கிரியேட் த லைஃப் ஆஃப் யுவர் ட்ரீம். நம்ம இருக்கிற வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே எப்படி வந்துட்டு நம்மளோட கோல்ஸை அச்சீவ் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து மாற்றங்களை கொண்டு வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அதை அமைச்சிக்கிறது அப்படின்றது தான் அந்த புக்கோட பேர், அந்த புக்கோட டாபிக். அப்புறம் வந்துட்டு ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இந்த அமெரிக்காவில் வந்துட்டு ரொம்ப பிரச்சனை வந்துட்டு எக்கனாமி கம்மியாகி பொருளாதாரமே இல்லாமல் போன டைமில் வந்துட்டு அவர் அங்கே மாட்டிக்கிட்டு இருந்தார். 2008 அந்த மாதிரி டைமில் அவருக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னா, அப்போ வந்து அவர் வந்து வச்சிருந்த பிஸ்னஸ் வந்துட்டு ரொம்ப மோசமாக மாறிடுச்சு. அவர்கிட்ட இருந்த எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லான திங்ஸு நிறைய அவருக்கு புக்கெல்லாம் விற்றுட்டு இருந்துச்சுல்ல, அதெல்லாம் இல்லாமல் போயிட்டு ஒன்றுமே இல்லாமல் போயிட்டார். அதனால் அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டங்கள் வந்துருச்சு. அவரோட வீட்டு லோனை கூட அவரால் கட்ட முடியல. அந்த டைம் பார்த்து அவர் என்கேஜ்மெண்ட்டும் பண்ணியிருந்தார். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தார். கல்யாணம் பண்ணிக்கலாம், குழந்தைய பிளான் பண்ணலாம் அப்படின்ற டைமில் இந்த மாதிரி ஒரு விஷயம் மாறிடுச்சு. அதனால் அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவர் மண்டை குழம்பிட்டு குழப்பத்தில் இருந்திருக்காரு. குழப்பத்தில் இருந்து அந்த ஸ்ட்ரெஸ்னால் டிப்ரெஷனே ஆயிட்டார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இவர் வந்து அந்த டெப்த்தில் இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்காரு. அதனால தான் அவர் சொல்லியிருக்காரு, ஒய் டெப்த் வாஸ் வர்ஸ் தென் டெத். சாவை விட நம்மக்கிட்ட இருக்க கடன் தான் மோசம் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ஏன்னா அவர் வந்து சாவை தாண்டி அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்போ அவருக்கு வந்து எந்த பிரச்சனையும் வரல. அவருக்கு வந்து கால் உடஞ்சி 11 இடத்துல வந்து போனெல்லாம் உடஞ்சிருந்துருக்கு. 6 மினிட்ஸ் வந்து அவர் இறந்தே போயிட்டார் அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஆனால் அதுலேருந்து அவர் வந்து உயிர் வந்தப்போ கூட அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ அவர் ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து நான் வெளியில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி எமோஷ்னலாக அவர் நினச்சிக்கிட்டாரு. மோரோவர் அவருக்கு வந்து எல்லாமே கிடச்சிது. சாப்பாடுலேருந்து எல்லாமே கிடச்சிது. எல்லோரும் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து சம்பாதிக்கணும், இந்த மாதிரி எமோஷ்னலாக, மென்டலாக, ஃபிசிக்கலாக எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸ்டாஃப் நர்சஸ்லாம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. டாக்டர்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதனால அவருக்கு வந்து மைண்டு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மைண்டில் வந்து எந்த விதமான குழப்பங்களும் இல்லை, எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. ஆனால் வந்துட்டு அவருக்கு இந்த டெப்த்துனால அவருக்கு ரொம்ப நிறைய டிப்ரெஷன் ஆகிட்டு அவர் மைண்டே வந்து நம்ம இப்படி இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங் ஆகிடுச்சு அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு இவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்படி வந்து தன் வாழ்க்கையை அவர் மாற்றிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதில் வந்து அவருக்கு என்ன ஆச்சுன்னா, இந்த டெப்த்துனால அவருக்கு வந்து சூசைட் பண்ணணும் அப்படின்ற தாட்டே வந்துருச்சாமா. அதுக்கப்புறமா சரி நம்ம செத்து போயிட்டா நம்ம அப்பா அம்மா பார்க்கறதுக்கு யார் இருக்காங்க, நம்ம வந்து கஷ்டப்பட்டப்போ அவங்க தானே கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு ஏதோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாராமா. யோசிச்சுட்டு இருந்தப்போ வந்து அவருக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாராம். அப்போ தான் வந்துட்டு இந்த டாப்பிக்குள்ளே அவர் சொல்கிறார், இந்த டாபிக் பற்றி எப்படி ஒரு மார்னிங் வந்து அவர் வாழ்க்கையை மாற்றுச்சு அப்படின்னு. அப்புறம் வந்து அவர் ஃப்ரெண்டை மீட் பண்ணியிருக்காரு. அப்போ அவர் ஃப்ரெண்டு சொன்னார், இந்த மாதிரி கஷ்டமாக நீ ஃபீல் பண்ணுறப்போ வந்துட்டு நீ வந்து வாக்கிங் போக ஆரம்பி அப்படின்னு, ரன்னிங் போக ஆரம்பின்னு சொல்லியிருக்காரு. இவர் வந்து எனக்கு ரன் பண்ணுறதே பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு.
இவர் ஒரு தடவை போயிட்டு அதுக்கப்புறம் இவர்கிட்ட சொல்லியிருக்காராம் ஃப்ரெண்டு கிட்ட, என்னால் வந்து ஓடுறது எனக்கு பிடிக்கல, என்னால் பண்ண முடியாதுன்னு. அதுக்கு அவர் ஃப்ரெண்டு சொல்லியிருக்காரு, உனக்கு ஓடுறது பிடிக்கலையா, இப்போ உன்கிட்ட இருக்கிற சுச்சுவேஷனை பிடிக்கலையா அப்படின்ட்டு. இந்த கேள்வி கேட்டோடனே அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிட்டு, அதுக்கப்புறமா வந்து டெய்லி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அவர் போய் நடக்க ஆரம்பித்தார், அப்புறம் இல்லைனா ஓட ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அவர் யோசித்தார், சரி நம்ம இனிமேல் வேறு ஏதாவது பண்ணணும்னு. அப்போ வந்து அவர் வந்து சொல்கிறாரு என்னென்னா, இன்னும் கொஞ்ச நாள் இந்த வீடே ஏலத்துக்கு வரப்போகுது. ஆனால் அந்த வீட்டை விட்டு வெளியில் போய் நான் ஓடணும்னு நினைக்கிறப்போ நான் யோசித்தேன், ஏன் நம்ம தனியாக ஓடணும், நம்ம எவ்வளவோ பாசிட்டிவ் விஷயங்கள் நம்மளுக்கு வந்துட்டு கேட்டுக்கிட்டே ஓட முடியும், அப்போ நம்ம ஏன் அதை கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த ஹெட்செட்டில் மாட்டிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ பவர்ஃபுல்லாக ஒன்று தோணுச்சு, என்னென்னா எல்லாத்தையும் மாற்றங்களை கொண்டு வரணும்னா நம்ம வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவர் கேள்விப்பட்டார். அப்புறம் இன்னொன்று ஒன்று சொல்கிறாங்க, உங்களோட சக்ஸஸ் வந்து எதை வச்சு நடக்கும்னா, நம்மளோட வாழ்க்கையில் நம்ம பர்சனலாக நம்மளை வந்து எப்படி நம்மளை மாற்றிக்கிறோமோ அதை வச்சு தான். இப்போ பர்சனலாக நான் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த நான் படிக்கிறேன், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்தி கன்சிஸ்டண்ட்டாக நான் அதுக்காக முயற்சிக்கிறேன்னா தான், எப்படி நான் வந்து என்ன நான் மாற்றிக்கிறேனோ அதே மாதிரி தான் எனக்கு வந்து மாற்றங்களும் வரும். அதை வச்சு தான் என்னோடய வாழ்க்கையிலையும் நான் ஜெயிக்க போகிறேன். முதல்ல நான் என்ன மாற்றிக்கிட்டு என்ன ஒரு நல்ல விதமாக நான் மாற்றிக்கிட்டா தான் என் வாழ்க்கையில் வந்துட்டு ஜெயிக்க முடியும். என்ன மாற்றிக்காமல் என் வாழ்க்கையில் ஜெயிக்கிறது வந்து ஈஸி கிடையாது. அப்படி ஜெயித்தாலும் அதை நான் வந்து நிறைய நாளுக்கு தக்க வச்சுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே அவருக்கு நினைக்கிறாரு, திஸ் இஸ் ஒன் ஃபிலாசபி, இது ரொம்ப நல்ல ஃபிலாசபின்னு. அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா அந்த ரைட்டப்பில், யுவர் லெவல் ஆஃப் சக்ஸஸ் வில் ரேர்லி எக்ஸீட் யுவர் லெவல் ஆஃப் பர்சனல் டெவலப்மெண்ட் பிகாஸ் சக்ஸஸ் இஸ் சம்திங் யூ அட்ராக்ட் பை எ பர்சன் யூ பிகேம். ஐ ஸ்டாப்ட் இன் மை ட்ராக்ஸ். அதை கேட்டோன்னே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சக்ஸஸ் வந்து எப்படின்னா நம்ம பர்சனல் டெவலப்மெண்ட்டை விட தாண்டி அது பெருசாக சக்ஸஸ் வராது. ஸோ நம்ம பர்சனலாக நம்மளை டெவலப் பண்ணிக்கிட்டோன்னா தான் சக்ஸஸ் வந்து நம்மளுக்கு பேரலாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இவருக்கு ஆல் ஆஃப் சடன் இவருக்கு வந்து மண்டையில் போய் ஹிட் ஆச்சு. ஓகே, நம்ம அப்போனா நம்மளை வந்து எப்படி டெவலப் பண்ணிக்கிறதுக்கு, நம்ம வந்து 10 அவுட் ஆஃப் 10 வாங்கணும் எல்லாத்துலேயுமே சக்ஸஸில் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம்மள 10 அவுட் ஆஃப் 10க்கு நம்ம பர்சனல் டெவலப்மெண்ட் பண்ணிக்கணும்னு நினச்சார். அப்போ அவர் யோசித்து பார்க்குறப்போ பார்த்தா இவர் வந்துட்டு சக்ஸஸுக்கு 10 நம்பரு, ஆனால் இவரோட நம்பர் முயற்சிக்கு பார்த்தோன்னா அவர் டேயில் 2 to 3 மேபி 2 போட்டிருக்காங்க பாரு, அபவுட் 2 மேபி 3 or 4 அவ்வளோதான் இருக்கும். ஆனால் 10க்கான இன்னும் அவர் வரல ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிக்கிட்டார். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம ப்ராப்ளம் எங்கேருந்து இருக்குது, நம்ம கிட்ட தான் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு நம்ம தான் இனிமேல் ஒன்று ஒன்றா மாற்றணும். நம்ம ஹெல்த்தை, ஹாப்பினஸ்ஸை, ஃபைனான்ஸை, ரிலேஷன்ஷிப்பை, கெரியரில் ஸ்பிரிச்சுவாலிட்டியை எல்லாத்தையுமே மாற்றி நான் பர்சனலாக டெவலப் பண்ண போகிறேன். டெவலப் பண்ணால் எல்லாத்துலேயுமே நான் அது என்ன லெவல் 10ல் வச்சுக்கிட்டேன்னா என் வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன யோசிக்கிறாரு, எல்லாத்தரும் சொல்கிற மாதிரி ஒன்று தான் சொல்கிறாங்க, வெளியில் உலகம் என்னது, என்னோட உள் சைடில் நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான். நான் உள்ளேருந்து சக்ஸஸை கொண்டு வந்துட்டேன்னா வெளி உலகம் அந்த சக்ஸஸை எனக்கு கொடுக்கும் அப்படின்றத தான் அவர் சொல்கிறாரு. அப்புறமா ஃபஸ்ட்டு சேலஞ்ச் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கலாம். அவர் வந்து டைம் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் தேடுறாரு. ஃபஸ்ட்டுக்கு அவர் முதல்ல ஈவினிங் பண்ணணும்னு நினச்சாரு. அப்போ தான் தெரிஞ்சது அவர் கேர்ள் ஃப்ரெண்டோட அவர் ஈவினிங் மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ணுறாரு, வேலையை விட்டுட்டு வந்துட்டு. அதனால் அதுவும் ஃபெயில் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்ச் டைமில் பண்ணலான்னு பார்க்குறாரு. அந்த லஞ்ச் டைம்லேயும் அவரால் எதையுமே பண்ண முடியல. அதுக்கப்புறமா யோசித்தார், நம்ம காலையில் எழுந்துக்கலாம். ஆனால் இவர் வந்து காலையில் வந்து மார்னிங் பர்சன் கிடையாது. இருந்தாலுமே நம்ம காலையில் எழுந்துக்கிறோம், நம்ம எழுந்துக்கிறத விட 1 மணி நேரம் முன்னாடி எழுந்துட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்த ஆரம்பித்தார். எழுந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோக்கஸை ஜாஸ்தி பண்ண ஆரம்பித்தார். அவர் ஃபோக்கஸ் ஜாஸ்தி பண்ண அவருக்கு ஒரு டைம் கிடச்சிது. அந்த டைமில் வந்துட்டு அவர் ஆரம்பித்தார். 5 மணிக்கு அலாரம் வச்சுட்டு 5 மணிக்கு எழுத ஆரம்பித்தார். அவர் ஃபீலிங்கை வந்து மாற்றணும்னு ட்ரை பண்ணார். அப்போது என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தார். காலையில் எழுந்த உடனே முதல்ல என்ன பண்ணாருன்னா 6 ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தார். மொதல் ஆக்டிவிட்டி என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சாருன்னா, அவர் வந்து கண்ணை மூடி மெடிடேஷன் பண்ணணும், ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் அப்படின்ற ப்ராக்டிஸை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தார். ஸோ இந்த ப்ராக்டிஸை பண்ண ஆரம்பித்தோடனே அவர் என்ன நினச்சாருன்னா, எல்லா நாளும் கிறிஸ்மஸ் அப்படின்னு நினச்சிட்டு அந்த ப்ராக்டிஸை ஆரம்பித்தார். அதுக்கப்புறமா வந்துட்டு எப்படி வந்து அவரோட ஃபீலிங்ஸ் அதை மாற்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் அவர் அதை பண்ணார் இல்லையா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை மாற்றிக்கணும், 6 ஆக்டிவிட்டியாக 6 ஆக்டிவிட்டீஸாக அதை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசித்தார். அப்புறம் அவர் என்ன பண்ணார்னா, காலையில் எழுந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டு கிளாஸ் ஆஃப் வாட்டரை குடிச்சிட்டு கையில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் லிவிங் ரூமில் போய் கவுச்சில் உட்காந்துக்கு வரான்.
ஜென்யூனாக வந்து எக்ஸைட்டடாக அந்த மார்னிங்காக வெயிட் பண்ணுவாராம். வெயிட் பண்ணிவிட்டு என்ன பார்ப்பாருன்னா வெளியில் வந்து பார்த்தா இன்னும் டார்க்காக தான் இருக்குமா. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி முதல்ல வந்து சைலண்ட்டாக உட்காந்துக்குவாராம் கொஞ்ச நேரம். ப்ரீத்தை வந்து நோட்டீஸ் பண்ணுவாராம். அதுக்கப்புறமா ரீடிங் ஹேபிட். அவர் வந்து பழைய புக்ஸ் நிறையா வாங்கி வச்சுருந்தாராம். அது எதுவுமே படிக்கலையா. அதில் திங்க் அண்ட் க்ரோ அப்படின்ற புக்கை முதல்ல எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் படிக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அஃபர்மேஷன் சொல்ல ஆரம்பித்தார். அந்த அஃபர்மேஷன் வந்து திங்க் அண்ட் க்ரோ ரிச்சில் இருக்கிற அஃபர்மேஷனாக அதில் அந்த ஆத்தர் எழுதின அஃபர்மேஷனை கொஞ்ச நாள் சொல்லிகிட்டு இருந்தாராம். அதுக்கப்புறம் தானாகவே தனக்குன்னு ஒரு அஃபர்மேஷனை எழுதிட்டு அதை சொல்ல ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் விஷுவலைசேஷன். அவர் வந்து ஒரு போர்டில் விஷன் போர்டு மாதிரி க்ரியேட் பண்ணி அவருக்கு தேவையான விஷயங்களை எழுதி முன்னாடியே வச்சுருந்துருக்காரு. பட் அதெல்லாம் பண்ணலை. இது எல்லாமே வந்துட்டு அவர் ஒரு கிளாஸாக போயிட்டு ட்ரை பண்ணது. பட் எதுவுமே வந்து அவர் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக பண்ணலை. பட் மார்னிங் 1 ஹவருக்கு அவருக்கு கிடைச்சோடனே இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தார். அப்புறம் ஜேர்னலிங், கிராட்டிடியூட் ஜேர்னலிங் மாதிரி எழுத ஆரம்பித்தார். இருக்கிறதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பித்தார். எக்ஸசைஸில் என்ன பண்ணார்னா சிட்டப் அந்த மாதிரி சிட்டப் பண்ண ஆரம்பித்தார். அதுக்கப்புறமா இன்னும் 10 மினிட்ஸ் டைம் இருந்துச்சு. அந்த 10 மினிட்ஸில் அவரோட ஃபியான்ஸே இருக்காங்க இல்லையா, என்கேஜ்மெண்ட் ஆச்சுல, அந்த கேர்ளோட யோகா இருந்துச்சா, அந்த யோகா வச்சுட்டு அவர் அதையும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தாராம். அப்புறமா வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் நத்திங் இஸ். அப்புறம் அவர் யோசித்தார், என்னது மிராக்கிள் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நாள் அவருக்கு வந்து ரொம்ப மோட்டிவேட் ஆகி எல்லா நாளும் வந்து இதை பண்ண அவருக்கு வந்து என்னாச்சுன்னா பல இன்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதை விட டபுளாகவே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சர்ப்ரைஸாக வந்துட்டு அதுக்கப்புறம் அவர் 4 மணிக்கு எழுக்கிறதே ஈஸின்னு நினச்சிட்டு 4 மணிக்கு எழுந்துக்க ஆரம்பிச்சிட்டார். அதுக்கப்புறம் கேத்தி அப்படின்ற ஃப்ரெண்டுக்கு வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அவங்களும் வந்து கேட்கல. பட் வந்து இவர் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சொன்னனால அவங்க வந்து சரி 6 மணிக்காவது எழுந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு இருக்கிற டைமை விட 1 ஹவர் முன்னாடி எழுந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பித்தாங்க. அவங்களும் 1 ஹவர் முன்னாடி எழுந்தனால இதெல்லாம் பண்ணனால அவங்களோட ரொட்டீனும் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களும் சொன்னாங்க. 2 மந்த்ஸ்லேயே அவங்களுக்குலாம் நல்ல ரிசல்ட் கிடச்சிது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணார், இவர் வந்து இனிமேல் எல்லாருக்கும் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில், ட்விட்டரில் எல்லாத்துலேயும் வீடியோ போட்டுட்டு இருந்தார். அதை பார்த்துட்டு நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து அவங்களும் ட்ரை பண்ணிவிட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அந்த மிராக்கிள் வந்து உண்மையாகவே எங்களுக்கு எல்லாருக்கும் நடக்குதுன்னு. அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் வந்து இவர் வந்து யூடியூப்பில் மார்னிங் மிராக்கிள்னு போட்டு பார்க்குறாரு. அப்போ தான் தெரிஞ்சுக்கிறாரு ஜோ அப்படின்றவர் வந்து இதே மாதிரி ஏற்கனவே போட்டிருக்காரு. அவர் வந்து மார்னிங் மிராக்கிள் அப்படின்ற பேரில் போட்டோன்னே இவருக்கு வந்து என்னடா நம்மள மாதிரியே போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்க. பார்த்தா அவர் வந்து எல்லாரையுமே பண்ணி நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு போட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்தோன்னா www.miraclemorning.com அப்படின்னு சொல்லிட்டு அதில் சக்ஸஸ் ஸ்டோரிஸும் இருக்கான். அது வேணும்னா நம்ம எல்லாருமே போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்றது தெரியும். அதுக்கப்புறம் வந்து அவர் 5 இயர்ஸ் அவர் லைஃப் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 5 வருஷம் ஆயிடுச்சு கேத்திக்கிட்ட அவங்க சொல்லியும் இந்த யூடியூப் வீடியோ பார்த்தோம். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் thousands ஆஃப் மெசேஜஸ் வந்திருக்கு. நிறைய பேர் வந்து இவர்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நான் காலையில் எழுந்தனால எனக்கு வந்து ஒரு கிஃப்டாகவே அது மாறிடுச்சு என் லைஃபு. நான் பர்சனலாக நிறைய டெவலப்மெண்ட் ஆனனால நான் எல்லா விஷயத்துலையும் என்னால் ஜெயிக்க முடியுது. எனக்கு நிறையா விஷயங்கள் மாறின விஷயத்தில் வந்துட்டு நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். ஹெல்த்து, வெல்த்து எல்லாத்துலேயுமே நாங்கள் மாறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வந்து எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, கார்ப்பரேட் ஆஃபீஸில் காலையில் இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒர்க் ஷாப்ஸோ இல்லை கான்ஃபரன்ஸோ நடத்துகிற மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சேல்ஸ் பீப்புள், டீச்சர்ஸ், ஹை ஸ்கூல் எல்லாருமே இந்த மிராக்கிள் மார்னிங்கை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பண்ணி அவங்களோட இண்டிவிஜுவலாக இல்லை ஆர்கனைசேஷனாக இதை பண்ணி நிறைய பேருக்கு வந்து மிராக்கிள் நடந்துச்சு. இந்த மிராக்கிள் மார்னிங் ஒர்க் ஷாப் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே ஈஸியாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக ஒன்று சொல்லியிருக்காரு, இந்த புக்கை வச்சுட்டு நம்ம வந்து இன்விடேஷனாக எடுத்துக்கிட்டு நம்ம வந்து நம்மளை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போகணும். இப்போ இருக்கிறத விட நம்ம நிறையா நம்ம லைஃப்பில் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த மிராக்கிள் மார்னிங்கை நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். லெவல் 10ல் அவங்க சொல்கிற மாதிரி எல்லாத்துலேயும் 10க்கு 10 வாங்கணும்னா நம்ம காலையில் எழுந்து நம்ம வந்து ட்ரை பண்ணால் தான் இந்த சக்ஸஸை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கான டாபிக் வந்து the 90% ரியாலிட்டி செக். அதை நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.